Hi guys, welcome to Raghulan. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் படிக்கிறதுனால என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், என்னென்ன பிஸ்னஸஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், அண்ட் இதுக்கு என்னென்ன கோர்சஸ் எடுக்கணும், ஸோ அதை பற்றி குயிக்காக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் லிங்குவிஸ்டிக்ஸ் பற்றி, ஒரு பேசிக்ஸ். ஸோ ஓவராலாக வந்து அது இண்டஸ்ட்ரி எப்படி அதை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பியூராக வந்து இன்டெப்த்தாக குயிக்காக போவோம். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லிங்குவிஸ்ட்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஸோ 2 லாங்குவேஜ் தெரியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 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 சின்ன லெவலில் வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஜெர்மன். சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் ஐ லேர்ன் ஜெர்மன் ஃபார் 3 months அந்த மாதிரி லேர்ன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் ரைட் வெரி ஃபுல்லி, பட் ஐ கேன் ரைட் பேசிக் திங்ஸ், ஐ கேன் ரீட் பேசிக் திங்ஸ் இன் ஜெர்மன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து லிங்குவிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் கிளாசிஃபை இன்டு 2 different செக்ஷன்ஸ். ஒன்று வந்து யூ ஹாவ் நேட்டிவ் லெவல் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். அதாவது இப்போ நான் பேசுகிற தமிழ் வந்து நான் தமிழ், ஸோ அதனால் வந்து நான் எழுதுகிற தமிழும் பேசுகிற தமிழும் வந்து நேட்டிவ் லெவலில் இருக்கும். ஸோ இதே ஒருத்தங்க கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட தமிழ் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ தட் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப நேட்டிவ் லெவல் ஸ்கில்ஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் பேசணும். அதேமாரி இன்னொரு தமிழர் வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறது எனக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக புரிஞ்சாதான் நான் நேட்டிவ் லெவல் ஸ்பீக்கர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுமாரி எனக்கு ஃபுல்லாக புரியணும், அவங்க எப்படி பேசினாலும் எனக்கு புரியணும், அவங்க சொல்ற வார்த்தையை நான் எழுத தெரியணும், அவங்க எழுதி கொடுக்குறத நான் படிக்க தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நேட்டிவ் லெவல் ஸ்கில் செட். ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு தமிழில் நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து மதர் டங்காக வச்சு எத்தனை வருஷம் நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் அதை பற்றி படித்து எழுதி இதெல்லாம் ஒரு ஸ்கில் செட் வரதை வந்து ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா வந்து நேட்டிவ் லெவல் ஸ்கில் செட். ஸோ இந்த நேட்டிவ் லெவல் ஸ்கில் செட்ஸ்க்கு அண்டராக என்னென்ன ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீச்சிங். ஸோ அகாடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸோ இதில் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் வந்து பண்ணியிருக்கணும். லிங்குவிஸ்டிக் கோர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் பண்ணியிருக்கணும். இதில் வந்து பிஏவும் இருக்குது, எம்ஏவும் இருக்குது, அண்ட் இதில் வந்து நீங்கள் பிஹெச்டி கூட பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த பிஹெச்டி பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அதிகமாக இல்லை, பட் ஐ திங்க் தெர் ஷுட் பி. ஏன்னா ஜென்ரலாக ஆர்ட்ஸ் இருக்கிறப்ப அதில் பிஹெச்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்கணும் ஜென்ரலாக நீங்கள் டீச்சிங் சைட் போகிறீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டீச்சிங் வந்து வெறும் இப்போ உங்களுக்கு டீச்சிங் இதில் போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூடுமே, அதுக்கப்புறம் வந்து பேபிள், அந்தமாரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்தமாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போய் கூட நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். ஸோ அதனால் இட்ஸ் நாட் லிமிட்டட், நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணால் தான் இப்படி போகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ வரும். இல்லைனா யூடியூப்லேயும் கூட நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது என்னன்னா, இது ரெண்டும் ஒன்று தான், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரட்டர் இது எப்படி வந்து ரெண்டு வெவ்வேறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது எப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரட்டர் ரெண்டு ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆனால் அது ரெண்டுமே கூட ஒரு ஆள் செய்ய முடியும். ஆனால் முக்கால்வாசி வந்து இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க இந்த 2 வேலையும் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரட்டர் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட்டர்ன்றவங்க நீங்கள் கொடுக்குற வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க. நீங்கள் வந்து ஏதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் இங்கிலீஷில் கொடுக்குறீங்க, அது வந்து எனக்கு வந்து ஜாப்பனீஸில் வேணும், சைனீஸில் வேணும், ஹிந்தியில் வேணும், அதுமாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்பிரட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த நீங்கள் பார்லிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த G20 சமிட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு லீடர்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க, மற்ற லீடர்ஸ்லாம் லிசன் பண்ணிட்டே இருப்பாங்க ரியல் டைம்லேயே. அவங்களுக்கு திரும்ப பேசுவாங்க, இந்த லீடர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அப்படியே ரியல் டைமாக டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் பேசுறது வந்து தமிழில் பேசினாலும் நீங்கள் அங்கே கேட்குறப்ப இங்கிலீஷில் கேட்பீங்க, சைனீஸில் கேட்பீங்க, மலாயில் கேட்பீங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வேர்ல்டு லீடர்ஸ் வந்து அவங்களே நேரில் பேசிக்கிற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பேசுகிற ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து இது பண்ணி கொடுக்குறது, என்டர் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து எரர் ஆஃப் ரூம் ஃபார் எரர் அப்படின்றது வந்து க்ளோஸ் டு 0 இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃபைவர் இதெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனு, இன்டர்பிரிட்டேஷனு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர் நீங்கள் பிடிச்சி அவங்கள்ட்ட வந்து வேலை வாங்கலாம். ஸோ அவங்க வந்து டிப்பிக்கலாக வந்து பர் வேர்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு வேர்டு வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த $2 $3 இருந்து அது வந்து $5 $10 வரைக்கும் கூட போகும். ஸோ அது காஸ்ட்லியாக கூட போகும். டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ஸ்கில் செட், எத்தனை வருஷம் இருக்குது, அவங்க எவ்வளோ டிகிரிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோ அந்த லாங்குவேஜில், அதை பேஸ் பண்ணி வந்து இந்த காஸ்ட் போகும். ஸோ பர் வேர்டு சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்லா எழுத தெரியும், நல்லா பேச தெரியும் அப்படின்னா இந்த மாரி இன்டர்பிரிட்டேஷனு, டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீலான்சர் போர்ட்டல்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், பட் ஓரளவுக்கு பேச தெரியும், ஓரளவுக்கு எழுத தெரியும், சும்மா ஓரளவுக்கு தெரியும், பட் ரொம்ப நேட்டிவ் அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடுத்த செட் ஆஃப் ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக் ஜாப்ஸ், நிறைய டெக் ஜாப்ஸுங்க. ஐடி எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, ஷிப்பிங் எடுத்துக்கோங்க, எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து லெட்ஸ் சே யூ ஃபோக்கஸ் ஆன் அ பர்டிகுலர் கண்ட்ரி, மலேசியாவோ சிங்கப்பூரோ இல்லை சவுதி அரேபியாவோ ஏதோ ஒரு கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் ரீஜனில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜ் தான் ப்ரைமரி லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது ஈஸி, சிம்பிள் லாஜிக் இது. ஸோ உங்கள் கண்ட்ரியில் வந்து லெட்ஸே வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து லெட்ஸே ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் பேருக்கு வந்து இங்கிலீஷ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸே ஒரு 3 லட்சம் பேர் போட்டுக்கோங்க. மிச்சவங்க எல்லாத்துக்கும் வந்து சுமாராக தான் இங்கிலீஷ் தெரியும், அவ்வளோ தெரியாது அப்படின்ட்டு. இதில் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ். ஸோ இப்போ வந்து அந்த 1 லட்சம் பேர்லேயும் வந்து யாருக்கெல்லாம் இங்கிலீஷும் தெரியும் ப்ளஸ் ஜெர்மன் தெரியும், இங்கிலீஷும் தெரியும் ப்ளஸ் ஃப்ரெஞ்சும் தெரியும், இங்கிலீஷும் அண்ட் அரபிக் தெரியும், இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 100 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமே அப்ளை பண்ணுறீங்க மிடில் ஈஸ்ட்லையோ இல்லை ஜெர்மனிலையோ கனடாலையோ எங்கே வந்து அந்த பர்டிகுலர் ஃபாரின் லாங்குவேஜ் வந்து மெஜாரிட்டியாக இருக்குதோ அங்கே நீங்கள் உங்கள் ரெஸ்யூமே அப்ளை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் லாங்குவேஜஸ் நோனில் வந்து ப்ரொஃபிஷியன்சியில் வந்து எனக்கு மாடரேட் லெவல் ஃப்ரெஞ்ச் தெரியும், ஸ்பானிஷ் தெரியும், அரபிக் தெரியும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மிச்சம் 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைலை ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்கில் செட் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துங்க, ஒரு சின்ன லாங்குவேஜ் தெரிகிற ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு வந்து கரியரில் எவ்வளோ குயிக்காக நம்ம ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் லாங்குவேஜ் கற்றுக்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ நம்ம இங்கிலீஷ் வந்து இத்தனை நாள் பேசி நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் வராது, இந்த மாதிரி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் தமிழே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜென்ரலாக இட் டேக்ஸ் அரௌண்ட் 2 to 3 years. அந்த 2 to 3 years வந்து நிறைய ஹேண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து பேசுறது பண்ணாதான் பேச்சு வரும். அதேமாரி நீங்கள் ரீட் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது, எழுதுறது, இது 3த்துக்கும் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ரீட் பண்ணணும், எழுதணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா பேசுறது கூட உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்கள் ஆள் இருந்தால் தான் நீங்கள் வந்து அது பேச முடியும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஒரு பிகினராக இருந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுகிறவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு போர் தான் அடிக்கும். உங்களை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு போர் தான் அடிக்கும். நீங்கள் அது ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் பண்ணி ஸோ இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஸோ பட் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த ரிட்டன் அண்ட் லேர்னிங் இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா உங்கள் கிராமர் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதுன்றது உங்களோட ஆக்சென்ட் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ லெட்ஸே வந்து இப்போ நான் வந்து என்னோட நேம் வந்து ரகுலன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லணும், ஜெர்மனில் சொல்லணும்னு வச்சுங்களேன். இஸ் பின் நாமா இஸ் ரகுலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு அது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறப்ப ஜஸ்ட் அந்த லாங்குவேஜ் ஆக்சென்ட் மட்டும் தான் தப்பாக இருக்கும். பட் அதுபடி கிராமர் கரெக்டாக இருக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதுவும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். ஸோ ஜேர்னலிசம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எப்போவுமே ஒர்க் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் கம்பெனி வந்து லெட்ஸே அல்ஜீரான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க மிடில் ஈஸ்ட் சைட் இருக்கிற ஒரு மேகசின் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், வேர்ல்டு நியூஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன நியூஸ் நடக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு இதேமாரி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துல வந்து நியூஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதேமாரி எல்லா ஜேர்னலிஸ்ட் கம்பெனி, எல்லா மீடியா கம்பெனியும் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஆளை வந்து ஃப்ரீலான்சராக ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே போய் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இன்டர்வியூஸ் எடுக்கிறது எல்லாத்தையும். ஸோ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து அரபிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெக்ரூட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல சாய்ஸாக தருவீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பேசுறது அவங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கேப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏன்னா ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் கேப் இஸ் எ பிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஏன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு சரியாக புரியலன்னு வச்சுக்கோங்க, இட் மைட் ஈவன் கிரியேட் அ பிக் இஷ்யூ ஃபார் தம். ஸோ அதனால் வந்து தட் அவாய்ட்ஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் ரிசர்ச். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸே இப்போ வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு கம்பெனி. லெட்ஸே வி கால் இட் அஸ் ஒரு ஆட்டோடெஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன தெரியணும், ஆட்டோடெஸ்க்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து லெட்ஸே ஒரு விஷயத்த வந்து
அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரோட் டிசைன்னா அவங்க என்ன டைப்ஸ் ஆஃப் ரோடு போடுவாங்க, அந்த ரோடு வந்து எப்படி அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோடை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இருக்கும், ரெண்டு பக்கம் அந்த எலிவேட்டட் காரிடோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி ஸ்லோப் இருக்கும். ஸோ அது வந்து சில கண்ட்ரீஸ் வந்து பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில கண்ட்ரியில் டே லைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே லைட்ஸ் சொல்லுவாங்க, சில கண்ட்ரியில் பேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் ரிலேட்டட் ஸ்டஃப் தான். ஸோ ஆக்சுவலி டெக்னிக்கலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்ன்றது இட்ஸ் நேம் இங்கிலீஷில் இருக்குது, அண்ட் இது வந்து இன்னொரு நேம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சில் போனீங்கன்னா இது வேறு நேமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் கல்ச்சுரல் ரிலேட்டட். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப லொக்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி வந்து டேட்டா இருக்கும். நீங்கள் உங்கள் விண்டோஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப, உங்கள் ஃபோன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப அதில் சொல்லும் நீங்கள் எந்த டைம் ஜோன், எந்த சிட்டி, உங்கள் லாங்குவேஜ் என்ன, இதெல்லாத்தையும் கேட்கும். இதை பேஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து சில விஷயம் மாறும். ஸோ அந்த மாரி விஷயம் தான் வந்து கல்ச்சுரல் ரிசர்ச். ஸோ இந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச், கல்ச்சுரல் ரிசர்ச், இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து அப்வொர்க் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸில் வந்து நீங்கள் போனீங்கன்னா எப்பவுமே ஜாப்ஸ் நீங்கள் பார்க்கலாம், டீசென்ட் அமௌண்ட் ஜாப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேரிட்டி, இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ், அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அண்ட் ஸோ இதில் வந்து ஜாப்ஸ், அதாவது இது பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ், அம்னிஸ்டி அண்ட் க்ரீன் பீஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓகே இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கா போங்க, ஆஃப்ரிக்காவில் போய் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, இவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதை நீங்கள் பண்ணுங்கள், இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் வந்து குயிக்காக வந்து வேறு இடத்துக்கு போய் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மல்டிபிள் கல்ச்சர்ஸ் பற்றி தெரியும். ஸோ அதனால் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்களும் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் செய்யலாம், அங்கே போனீங்கன்னா இன்னும் புது லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெக் அண்ட் சேல்ஸ் ஜாப்ஸ். ஸோ இப்போ வந்து டெக் மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெர்மனியில் நடக்கிற நிறைய இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டுக்கு வந்து சப்போர்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோகேடில் ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி டெக் மஹேந்திரா கால் சென்டர்ஸ்க்கு கால் வரும். ஸோ அந்த மாதிரி ஜெர்மன் ரிலேட்டட் டெக் ஜாப்ஸ் வந்து டெக் மஹேந்திரா நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெக் ரிலேட்டட் அவுட் சோர்சிங் ஒர்க்காக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு, அவங்க டெலிவர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்பெனிஸ் வந்து எப்பவுமே இதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ லெட்ஸே வந்து இப்போ நானே வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து ஜாப் பிச் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் உடனே கால் எடுத்து அவங்கள்ட்ட பேச முடியாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா எப்படி நான் பேச முடியும்? அதேமாதிரி நான் ப்ரொபோசல் அவங்க கொடுக்கணும்னா நான் ஒரு தினம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு பாருங்க ஒரு பெரிய அப்டக்கிள் ஸ்ட்ரைட்டாகவே ஈவன் மை ஸ்டெப் ஒன்னே இவ்வளோ பெரிய அப்டக்கிள். இதுக்கப்புறம் நான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஒர்க் பண்ணி டெலிவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறது, சப்போர்ட், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹெடேக்காக இருக்கும். ஸோ லைக் என்னால் போகவே முடியாது அந்த ரீஜனுக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ஜாப்பனீஸ் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு சேல்ஸ் பர்சன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டெக் பர்சன் வேணும். ஸோ இவங்களை வச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் டெலிவர் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட் என்னன்றதை ஸ்கோப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரீஜன்லையும் சரிங்க அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்கு. அப்படி அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதான் நேட்டிவ் லாங்குவேஜ், அதுதான் மெஜாரிட்டி பேர் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு லட்சம் ஒரு 1 month டூரிசம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அதில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் ஏன்னா ஒரு சிம்பிள் ரீசனுங்க, இப்போ நம்ம இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து தமிழ் மெஜாரிட்டி பேசுகிறோம், இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுது. நம்மளுக்கு வந்து இப்போ டிவி வாங்குகிறோம் அப்படின்னு போனோம்னா நம்ம ஊர் ப்ராடக்ட் அங்கே இருக்காது. நம்ம இருந்தாலும் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா அது டாப் ஆஃப் த லைனில் இருக்காது. நம்ம எங்கே வாங்குவோம்? சாம்சங் வாங்குவோம், சோனி வாங்குவோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம், கொரியனோ ஜாப்பனீஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் வேறு கண்ட்ரி, பட் நம்ம ஏரியாவில் வந்து they are able to sell it. அதே சமயத்தில் இந்த டிவிஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் தமிழ் வரும். ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸ் இங்கே கொண்டு வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து நம்ம ஆளுங்க வந்து சப்போர்ட், இந்த ஐடி சப்போர்ட், இன்ஜினியரிங் சப்போர்ட், இது எல்லாமே வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் ரன் பண்ணுறது இதே லாஜிக் தான். ஸோ அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இவங்களுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரியும், அது வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரின் சர்வீசஸ். ஸோ இது வந்து டிப்ளமேட்டிக் சர்வீசஸ், எம்பசிஸ், இது எல்லாத்துக்கும் வந்து போகிற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லிங்குவிஸ்ட்ங்க. அவங்க எல்லாத்துக்கும் மல்டிபிள் லாங்குவேஜஸ் முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் தேர். ஸோ அது இல்லாமல் முக்கால்வாசி இதில் போகிறவங்க வந்து ஏதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்ற கோர்ஸ் இருக்குது, அதேமாரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ அந்தமாரி கோர்சஸ்லாம் இருக்குது. அது ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க. இதில் எம்பிஏல பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி பிஜி வந்து யாராவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதாவது எம்பசிஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம், டிப்ளமேட்ஸாக இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க முன்னாலேருந்தே நிறைய சில பேர்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ
அது வந்து உள்ளார போகிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் வந்து உள்ளார வர்றது ஈஸி. ஸோ இப்போ வந்து லெட்ஸே இப்போ நீங்கள் ஐஐடி ஜேஇ அந்தமாரி கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது படிக்கிறது ஒரு ஒரு அப்டக்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போய் அந்த படிப்பை முடிச்சு வெளியில் வந்து வேலை தேடணும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. வேற இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸே கிடையாது. இன் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியோ ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ நீங்கள் பண்ணுவீங்க, விச் இஸ் லைக் எனி இன்ஜினியர் எனி டாக்டர் எனி ஒன் வுட் ஹவ் டன் தட். ஸோ அதனால் நீங்கள் அது ஒரு பக்கம் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையான அடிஷ்னல் ஸ்கில் செட்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், கிளியரன்ஸ், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க. அண்ட் மற்றபடி ஒன்ஸ் யூ டன் தட் யூ ஆர் ஓப்பன் ஃபார் தட் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பிள் அஸ் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது டூர் கைட்ஸ். ஸோ டூர் கைட்ஸு எந்த கண்ட்ரியில் போனாலும் சரி டூர் கைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருக்கும். அதேமாதிரி டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, மகாபலிபுரம் அந்த கோவா இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜஸாக வச்சுருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்கள் கம்பெனி வந்து ஜாப்பனீஸ் இன்டர்நெட் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அட்வர்டைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் எடுத்து பேசலாம். ஜாப்பனீஸில் பேசி எனக்கு நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கூட்டு போய் காட்டுறேன், நான் ரூம்ஸ் புக் பண்ணி தரேன் அண்ட் அதுமாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எத்தனை கம்பெனி சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஜாப்பனீஸ் தெரியாது. ஸோ pretty much யூ எலிமினேட்டிங் த காம்படிஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு டூரிசம் கம்பெனிஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க உங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்லேருந்து உங்கள் கண்ட்ரிக்கு விசிட் பண்ணுறவங்கள நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும், விச் இஸ் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு என்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பேச்சுலர்ஸில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது, பிஏ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஏ அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ பிஏ லிங்குவிஸ்டிக்ஸ் ஜென்ரலாக வந்து முக்கால்வாசி காலேஜஸில் வந்து 2 years வந்து நீங்கள் 2 லாங்குவேஜஸ் படிப்பீங்க. அண்ட் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ் 2 years நீங்கள் படிப்பீங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி நீங்கள் எதில் வந்து எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. நிறைய பேர் வந்து பிஏ லிங்குவிஸ்டிக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப கம்மி பேர் தான் வந்து அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் படிப்பாங்க. அண்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2-3 லாங்குவேஜ் தெரியறத விட ஒரு லாங்குவேஜில் மாஸ்டராக இருக்கிறது இட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஸோ அதனால் ஒரு லாங்குவேஜை நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் பண்ணலாம். அண்ட் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வைஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுற இன்டர்பிரட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜில் பயங்கர மாஸ்டராக இருப்பாங்க. மற்ற லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபீடிங் ஹியர் அண்ட் தேர் ஒரு பிரெட் கிரம்ஸ் மாதிரி தான் தவிர ஒரு லாங்குவேஜ் தெல் பி மாஸ்டர்ஸ். ஸோ தட்ஸ் அ திங். ஓகே கைஸ், வில் கேட்ச் அப் இன் another video. Thank you so much.